ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் கர்ப்பிணி பெண்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான மெசேஜ். கண்டிப்பாக கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்தில் இதை செஞ்சு வரணும். செஞ்சு வந்தால் குழந்தையும் ஆரோக்கியமாக இருக்கும். ஆயிட்டாலே டாக்டர்கிட்ட போவோம், மாதம் ட்ரீட்மெண்ட் எடுப்போம். அதையும் எடுங்க, அதே சமயம் இதையும் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இது எந்தவித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. எல்லாமே நான் சொல்ல போகிறது இயற்கையானது தான். இதில் கர்ப்பிணி பெண்கள் அந்த ஃபஸ்ட்டு டு 5 மந்த் வரைக்குமே கருஞ்சீரகம், அன்னாசி பழம், வெல்லம் இதெல்லாம் தவிர்த்துக்கணும். எதுக்கு அப்படின்னா இதெல்லாம் ரொம்ப ஹீட்டு. ஸோ என்ன ஆகும்னா இதெல்லாம் சாப்பிட்டா கரு சிதைவு ஏற்படும். ஸோ கருஞ்சீரகம், அன்னாசி பழம், வெல்லம், அப்புறம் ஸ்வீட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் மோஸ்ட்லி தடுத்துக்கங்க. பப்பாளி ஆல்சோ தான். ஏன்னா ஹீட் உள்ள எதையுமே சாப்பிட்டா உடம்பு ஹீட் ஆகும். ஹீட் ஆகி பீரியட்ஸை நமக்கு ஏற்படுத்திடும். அப்புறம் கரு சிதைவு ஏற்பட்டுரும். ஸோ இதெல்லாம் தவிர்த்துக்கங்க. அப்புறம் எதை எடுக்கணும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் நெல்லிக்காய் சாப்பிடலாம். தினசரி 2 நெல்லிக்காய் சாப்பிட வயிற்றில் உள்ள குழந்தைகளுக்கு அது டானிக்காகவே மாறும். நெல்லிக்காயில் அவ்வளோ சத்து இருக்கு. நெல்லிக்காயோட பயன்களை சொல்லிட்டே போகலாம். அதாவது ஆயில் முழுக்க உள்ள மருந்து நெல்லிக்காயில் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நெல்லிக்காய் கர்ப்பிணி பெண்கள் தினசரி 2 நெல்லிக்காய் சாப்பிடலாம். இது எந்தவித பாதிப்பும் கிடையாது. நெல்லிக்காய் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு அது டானிக்காக அமையும். வயிற்றில் உள்ள குழந்தை நல்லா வளர்கிறதுக்கும் நெல்லிக்காய் ரொம்ப பயனாக இருக்கும். அதுக்கப்புறம் பேரிச்சம்பழம் நிறையவே சாப்பிடணும். பேரிச்சம்பழம் சாப்பிட்டா குழந்தை நல்லா வளரும், அழகாகவும் வளரும், நல்லா ஸ்ட்ரென்த்தாகவும் வளரும். நமக்கு ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். அதே சமயம் தாய்ப்பால் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தாய்ப்பால் நிறைய சுரக்கும். அதுக்கு பேரிச்சம்பழம் ரொம்பவே நமக்கு உதவும். அதனால பேரிச்சம்பழம் நிறைய சாப்பிடலாம். அதோட டெய்லி கர்ப்பிணி பெண்கள் மாம்பழம் சாப்பிடலாம். அதாவது 5 மாதத்துக்கு பிறகு மாம்பழம் ஹீட்டு தான். ஆனால் அதை நீங்கள் ஒரு 5 மாதத்துக்கு பிறகு சாப்பிடலாம். மாம்பழம் சாப்பிட்டா பிறக்கிற குழந்தை நல்ல ஊட்டச்சத்தோடு பிறக்கும். நல்ல ஊட்டத்தோடும் நல்ல ஆரோக்கியத்தோடும் பிறக்கும். நல்ல அழகாகவும் பிறக்கும். ஸோ மாம்பழம் சாப்பிடலாம். கருவுற்ற தாய்மார்கள் சாப்பிட சிறந்த பழம் மாம்பழம்னே சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ எந்தெந்த ஐட்டத்தை சாப்பிட்டா நல்லா இருக்கும், எதை தவிர்த்துக்கணும் அதெல்லாம் தெரிஞ்சு கருவுற்ற தாய்மார்கள் கர்ப்ப காலத்தில் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.